அகிலம் நியூஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மியான்மர் அவசர நிலை மீண்டும் நீடிப்பு. பிரிட்டன் கத்திக்குத்து தாக்குதல், மசூதியை குறிவைத்து கலவரம். தேவையின்றி வெளியில் வராதீங்க, லெபனானில் உள்ள இந்திய தூதரகம் எச்சரிக்கை. நிதி நெருக்கடி, நிலவின் முக்கிய ஆய்வு திட்டத்தை கைவிட்ட நாசா. போராட்ட வன்முறை குறித்த விசாரணை, ஐநாவுக்கு பிரதமர் ஹசீனா அழைப்பு. இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் பலியான அல் ஜசீரா ஊடகவியலாளர்கள் ஐநா கண்டனம். அரசு ஊழியர் வெளிநாடு செல்ல தடை, ரகசியங்களை பாதுகாக்க சீனா நடவடிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். மியான்மரில் ராணுவ ஆட்சியை தொடர்வதற்கான அவசர நிலை மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயக முறையில் மீண்டும் தேர்தல் நடத்துவதிலிருந்து விதிவிலக்கு அளிப்பதற்கான இந்த அவசர நிலை காலாவதியாவதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அந்த நாட்டில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆங் சான் சூகியின் அரசை இராணுவம் கடந்த 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி கலைத்தது. ஆங் சான் சூகி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் சிறை வைக்கப்பட்டனர். இராணுவ ஆட்சிக்கு எதிராக வெடித்த பொதுமக்கள் போராட்டங்களை இராணுவம் இரும்பு கரம் கொண்டு நசுக்கியது. ஆட்சியை கைப்பற்றும் போது மீண்டும் தேர்தல் நடத்தி ஜனநாயக ஆட்சியை நிறுவுவதாக இராணுவம் உறுதியளித்தது. ஆனால் தேர்தல் நடத்துவதை தவிர்க்கும் வகையில் அவசர நிலை மேலும் 6 மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அவசர நிலை 6வது முறையாக நீடிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பிரிட்டனில் சிறுவர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட சரமாரி கத்திக்குத்து தாக்குதலில் 3 சிறுமிகள் உயிரிழந்த விவகாரத்தில் தீவிர வலதுசாரி அமைப்பினர் மசூதியை குறிவைத்து கலவரத்தில் ஈடுபட்டனர். அந்த நாட்டின் நார்த் வெஸ்ட் இங்கிலாந்து மாகாணம் சவுத் போர்ட் நகரில் செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதலில் எல்சி ஸ்டான்கோம், பேபி கிங், அலைஸ் டா சில்வா ஆகிய 3 சிறுமிகள் உயிரிழந்தனர். 11 சிறுவர்கள் காயமடைந்தனர். சிறுவர்களை காப்பாற்ற முயன்ற 2 ஆசிரியர்களும் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதல் தொடர்பாக 17 வயது நபரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தாக்குதலுக்கான நோக்கம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்பதற்கான ஆதாரங்கள் இதுவரை கிடைக்கவில்லை என்று போலீசார் கூறி வரும் நிலையிலும் இது தொடர்பான ஊக தகவல்கள் வேகமாக பரவி வருகின்றன. அதையடுத்து சம்பவம் நடைபெற்ற சவுத் போர்ட் நகர மசூதியை குறிவைத்து தீவிர வலதுசாரி கும்பல் கல்வீச்சு போன்ற வன்முறை செயல்களில் ஈடுபட்டது. பாதுகாப்புக்கு வந்திருந்த போலீசார் மீதும் அந்த கும்பல் தாக்குதல் நடத்தியதில் ஏராளமான காவலர்கள் காயமடைந்தனர். இது தவிர காவல்துறை வாகனங்களுக்கும் அந்த கும்பல் தீ வைத்தது. இதையடுத்து பொய்யான தகவல்களின் அடிப்படையில் கலவரத்தில் ஈடுபடுவோர் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு எச்சரித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பு கடந்த ஆண்டு அக்டோபரில் கொடூர தாக்குதல் நடத்தியது. இதில் இஸ்ரேல் மக்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டனர். படை கைதிகளாக சிலரை பிடித்து வைத்து கொல்லப்பட்டனர். படை கைதிகளாக சிலர் சிறைப்பிடித்து செல்லப்பட்டனர். அந்த நாளில் இருந்து இரு தரப்பினருக்கும் இடையேயான மோதல் முற்றியுள்ளது. பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா அமைப்பு போரில் ஈடுபட்டு வருகிறது. இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்குள்ள கோலன் கைட்ஸ் பகுதியில் உள்ள கால்பந்து மைதானத்தில் சில தினங்களுக்கு முன் ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 12 பேர் உயிரிழந்தனர். பலர் படுகாயமடைந்தனர். ஹிஸ்புல்லா அமைப்பு நடத்திய இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் பாதுகாப்பு படை லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் கடுமையாக தாக்கியது. ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்தது. இஸ்ரேல் போர் விமானங்கள் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா ராணுவ தளபதி பவுத் சகர் உயிரிழந்ததாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. முன்னதாக கால்பந்து மைதானத்தின் மீது ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலுக்கு பவுத் சகர் தலைமை வகித்ததாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது. இருதரப்பும் மோதிக்கொள்வதால் பெய்ரூட்டில் உள்ள இந்திய தூதரகம் சார்பில் இந்தியர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. இது தொடர்பான தகவல் பெய்ரூட்டில் உள்ள இந்திய தூதரகத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பதிவில் இடம்பெற்றுள்ளது.
அதில் பதற்ற சூழல் நிலவி வருவதை அடுத்து லெபனானுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்க இந்தியர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. லெபனானில் உள்ள இந்தியர்கள் ஜாக்கிரதையாகவும் தேவையின்றி பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு பெய்ரூட்டில் உள்ள இந்திய தூதரகத்துடன் தொடர்பில் இருக்கவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நிலவின் தென் துருவத்தின் மேற்கு முனையில் நோபல் கிரேட்டர் என்ற பகுதியில் நீர் மற்றும் பனிக்கட்டிகள் இருக்கிறதா? நிலவில் பனி அடுக்குகள் எங்கு இருக்கின்றன? அதில் என்ன மூலக்கூறுகள் இருக்கின்றன? எவ்வளவு அடி ஆழத்தில் பனிக்கட்டிகள் இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மைய விஞ்ஞானிகள் முடிவு செய்தனர். இதற்காக 433.5 மில்லியன் அமெரிக்க டாலர் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வைபர் ரோவர் என்ற திட்டத்தின் மூலம் ரோவர் ஒன்று நிலவுக்கு அனுப்பப்படும் என்று கடந்த 2021ஆம் ஆண்டு நாசா முறைப்படி அறிவித்தது. நிலவில் நீர் இருப்பது உறுதி செய்யப்பட்டால் அது நிலவு குறித்த அடுத்த கட்ட ஆய்வுகளுக்கு பேருதவியாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டின் இறுதியில் இந்த ரோவரை நிலவில் தரையிறக்க நாசா திட்டமிட்டிருந்தது. ஆனால் ரோவர் மற்றும் லேண்டரை உருவாக்குவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இந்த திட்டம் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தான் முழுமையடையும் என்றும் கூடுதலாக $176 மில்லியன் தேவைப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இடஒதுக்கீடு சீர்திருத்தங்களை வலியுறுத்தி வங்கதேசத்தில் இந்த மாதம் நடைபெற்ற மாணவர் போராட்டத்தின் போது நடைபெற்ற வன்முறை சம்பவங்கள் குறித்த விசாரணையில் ஐநாவும் பிற சர்வதேச அமைப்புகளும் பங்கேற்க வேண்டும் என்று அந்த நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா அழைப்பு விடுத்துள்ளார். போராட்ட வன்முறை குறித்த விசாரணை சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடைபெற வேண்டும் என்று விரும்புகிறோம். அதற்காக ஐநா மற்றும் பிற சர்வதேச அமைப்புகள் இந்த விசாரணையில் பங்கேற்க வேண்டும். இந்த விவகாரத்தில் அரசு அலட்சியமாக நடந்து கொள்ளவில்லை என்பது எனக்கு தெரியும் என்பதால் சர்வதேச அமைப்புகளுக்கு அழைப்பு விடுக்கிறேன் என்றார் அவர். 1971இல் பாகிஸ்தானுக்கு எதிராக சுதந்திர போரில் ஈடுபட்டவர்களின் வாரிசுகளுக்கு அரசு பணிகளில் 30% இடஒதுக்கீடு அளிப்பதற்கு எதிராக இந்த மாத தொடக்கத்தில் இருந்து மாணவர்கள் தீவிர போராட்டம் நடத்தினர். அந்த போராட்டத்தை எதிர்த்து இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவான மாணவர் அமைப்பினரும் களமிறங்கினர். பின்னர் சர்ச்சைக்குரிய இடஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்றம் 5% குறைத்ததை தொடர்ந்து போராட்டம் முடிவுக்கு வந்தது. இந்த போராட்டத்தின் போது நடைபெற்ற வன்முறை சம்பவங்களில் 150 பேர் உயிரிழந்ததாக திங்கட்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. காசாவில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் அல் ஜசீரா ஊடகவியலாளர் இஸ்மாயில் அல் கோல் மற்றும் அவரது ஒளிப்பதிவாளர் ரமி அல் ட்ரிபி ஆகியோர் கொல்லப்பட்டதற்கு ஐக்கிய நாடுகள் சபை கண்டனம் வெளியிட்டுள்ளது. ஊடகவியலாளர்களை பாதுகாப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி நேற்றைய தினம் ஐநாவின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் டூராய்க் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த சம்பவம் மற்றும் இதுபோன்ற பிற சம்பவங்கள் முழுமையாகவும் வெளிப்படையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஊடகவியலாளர்களை பாதுகாப்பது ஐநாவின் திறன் என கூறிய செய்தி தொடர்பாளர் அதனை சரியாக செய்து வருவதாகவும் அதற்காக ஆயுதங்களில் கை வைத்தவர்கள் அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி முதல் காசா பகுதியில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனிய பத்திரிகையாளர்களின் எண்ணிக்கையை 165ஆக அதிகரித்துள்ளதாக காசாவின் அரசாங்க ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது. கம்யூனிச நாடான சீனாவில் அரசு கட்டுப்பாடுகள் அதிகம். டிவி, சமூக வலைதளம், இன்டர்நெட் எல்லாவற்றிலும் அரசின் கண்காணிப்பு இருக்கும். அரசு ரகசியங்களை பாதுகாக்கும் நோக்கில் இப்போது அரசு ஊழியர்களுக்கு சீனா புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளது. அரசு அதிகாரிகளுக்கு ரகசியங்களை பாதுகாக்க பயிற்சி அளிக்க வேண்டும். அரசு ரகசியங்களை கையாளும் ஊழியர்கள் முன் அனுமதியின்றி வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்படுகிறது. ஊழியர்கள் தங்களது பணியில் இருந்து விலகிய பிறகு ரகசிய கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும். சில கட்டுப்பாடுகள் ஆயுள் முழுவதும் நீடிக்கும். ரகசியங்களை பாதுகாக்க குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் முக்கிய ஆவணங்களை பார்க்க வேண்டும். ஆவணங்களை நகலெடுக்கவோ பதிவிறக்கவோ முடியாது. ரகசியங்களை பாதுகாக்கும் தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதில் சிறந்த பங்களிப்பை செய்த தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு வெகுமதி அளிக்கப்படும். புதிய விதிமுறைகள் செப்டம்பர் மாதத்துக்குள் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் வெளிநாட்டு அமைச்சு ஆஸ்திரேலியர்களை இப்போதே லெபனானை விட்டு வெளியேற அறிவித்தல் விடுத்துள்ளது. ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங் ஆஸ்திரேலியர்கள் உடனடியாக லெபனானை விட்டு வெளியேறுமாறு எச்சரிக்கும் வீடியோவை சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளார்.
ஆஸ்திரேலிய குடிமக்கள் மற்றும் லெபனானில் வசிப்பவர்களுக்கு எனது செய்தி இப்போது வெளியேறுவதற்கான நேரம் என்று வாங் செய்தியில் கூறினார். பிராந்தியத்தில் மோதல்கள் தீவிரமாக அதிகரிக்கும் உண்மையான ஆபத்துள்ளது என்று அவர் கூறினார். ஆஸ்திரேலியா கட்டுப்பாட்டு மற்றும் விரிவாக்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க பிராந்தியத்தில் உள்ள கூட்டாளர்களுடன் இணைந்து செயல்படுகிறது என்றும் கூறினார். ஆஸ்திரேலியாவில் லெபனான் வம்சாவளியைச் சேர்ந்த 2,48,000க்கும் அதிகமான மக்கள் வசிக்கின்றனர். இது லெபனானுக்கு வெளியே லெபனான் மக்களின் மிகப்பெரிய மக்கள் தொகையில் ஒன்றாகும். இஸ்மாயில் கனியாவின் கொலைக்கு எதிராக நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலுள்ள ரமெல்லா வழியாக அணிவகுத்து சென்றனர். அவர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் பச்சை கமாஸ் கொடிகளை ஏந்தி மக்கள் கசாம் படைப்பிரிவுகளை விரும்புகிறார்கள் என்று கோஷமிட்டனர். இது குழுவின் இராணுவ பிரிவை குறிக்கிறது. கமாஸுக்கு ரமெல்லாவில் வெளிப்படையான ஆதரவு கிடைப்பது அரிது. ரமெல்லா ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் நிர்வாக தலைநகரம் மற்றும் பெத்தா ஆதிக்கம் செலுத்தும் பாலஸ்தீனிய ஆணையத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. 2 பாலஸ்தீனிய பிரதேசங்களின் ஆளுகை தொடர்பாக கமாஸுடன் நீண்ட காலமாக முரண்படுகிறது. இருந்தபோதிலும் கமாஸ் தலைவருக்காக அங்கு மக்கள் பெருமளவில் திரண்டு அஞ்சலி செலுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.